ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. டிசம்பர் மாதம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிசம்பர் மாதம் என்றால் டேஞ்சர் டேமேஜ். நான் சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். முடியலாம் பேசு. இந்த வீடியோ கொஞ்சம் சோகமான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சோகம், மேபி உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம் என் சோகத்தை வச்சு. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சில நாட்களாகவே ஐம் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு மேட்ரே யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எலி நண்பர் தான். இந்த பிரச்சனையை நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. எலி பிரச்சனை வந்து வீட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், வீட்லேயே எலி தொல்லை இருக்குது. பட் அது அவ்வளோவா தெரியலன்றதை விட மோஸ்ட்டாக அவ்வளோவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரீசன் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வளர்க்குற பெட்டு ஒருத்தர் இருக்கான். அவனே கதையை முடிச்சு விட்டு போயிடுவான். அதனால எனக்கு வீட்டில் அவ்வளோவா தெரியல. பட் ஆனால் காரில் எலி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அந்த எலி கம்னாட்டி என்ன பண்ணுறான், இருக்கிற ஒயர்லாம் கடிச்சிடுறான். அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டான். இது ஆல்ரெடி எனக்கு நடந்திருக்கு முன்னாடியே. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 மே மந்த் அப்போ நாங்கள் ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருந்தோம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு செகண்ட் சர்வீஸ் போகிற டைமில் அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு இன்ஜினில் அந்த செக் லைட் இருக்கும் தெரியுங்களா, அது வந்துன்னா இன்ஜினில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மாதிரி லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. சரி என்னடான்னு பார்த்தா வண்டி கொஞ்ச நேரத்தில் முக்க ஆரம்பிச்சிச்சு. லைக் ஒரு மாதிரி போல, உங்களுக்கு புரியுதா, வண்டி ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிட்டான் அவன். சரி ஓகே, என்னடா இது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒயர் வந்து கடிச்சு வச்சிருந்தது நம்ம எலி நண்பர். அது அந்த இன்ஜின் வந்து பெட்ரோலுக்கு கனெக்ட் ஆகிற அந்த ஒயரை வந்து கடிச்சு வச்சிட்டான் எலி. சரி ஓகே, அதை சரி பண்ணிட்டு அது ஃப்ளெக்சிபிள் ஹோஸ்லாம் போட்டு டேப்லாம் சுற்றி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா திருப்பி அந்த செக் லைட் வந்தது. சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணோம், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டர் போயிட்டோம். சர்வீஸ் சென்டர் போனதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி இப்படின்னு பேசி இதெல்லாம் போக முடியாது சிஸ்டம் அதுனாங்க. சரி ஓகே, நானும் பார்த்தோன்னே அது செக் லைட் வந்து சில டைம் நம்ம வண்டியில் ஏதாவது ஃபால்ட் ரெடி பண்ணாலுமே அது சிஸ்டமில் வச்சு தான் போக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். சரி ஓகேன்ட்டு இது விட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணோம், எலி ட்ராப் ஒன்று வந்து கடையில் கொடுத்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் காமெடி என்னன்னா, எலி ட்ராப் வந்து கடையில் கொடுத்து வாங்கினது ரேட் அதிகமாக நாங்கள் வாங்கினோம். ஒரு மாதிரி க்ளோஸ்டு கூண்டு ஒன்று இருக்கும், அதில் வாங்கி ஒரு எலி மாட்டினோடனே என்ன பண்ணிட்டோம், அவனை மேலே எடுத்துகிட்டு போய் வச்சா அந்த கூண்டில் இருக்க இரும்பை கடிச்சு எஸ்கேப் ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எவ்வளோ டாக்டிக்ஸாக இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க. நீங்கள் நினைக்கலாம் ஒரு எலி பிரச்சனையாண்டா இவ்வளோ குழம்பி சொல்கிற அப்படின்ட்டு. நான் இதே மாதிரி ஒரு ஆள் வீடியோவை பார்த்து செம்மையாக சிரிச்ச ஃப்ரெண்ட். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஜேகே ஐ ஹேவ் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்து பயங்கரமாக சிரித்தேன். ஆனால் அந்த வீடியோலேயே அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நாளைக்கு இது உனக்கும் நடக்கும்போது தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஒரு நாள் கரண்ட் போகும்ல, அப்போ உனக்கு கஷ்டம் தெரியும். ஒரு நாள் 4 எலி வரும்ல வீட்டுக்கு, அப்போ அந்த கஷ்டம் தெரியும். தூக்கம் வராம என்ன கஷ்டப்படுற, என்ன பாடுபடுறேன்னு தெரியும். என்னோட மற்றவங்க சோகத்தை வச்சு நீங்க காமெடி பண்ற அந்த மனநிலை இருக்குல்ல, நாளைக்கு உனக்கும் இதே நிலைமை தான் நடக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள் தோழா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதே மாதிரி ஒருத்தன் மாட்டினான். அவனை மாட்டி அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம், அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் விட்டுறலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிட்டோம். எனக்கு வந்து கொல்றதுக்கு லைட்டாக மனசு இல்லை, லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எதுக்கு போய் அவனை கொல்லணும் அப்படின்ட்டு. வெளியே தூக்கி போட்டுடலாம், எங்கன்னா தூரமாக போட்டுடலாம்னா சரி 1 கிலோ கொஞ்சம் தூரத்தை எடுத்துகிட்டு போய் விட்டோம்னா கம்னாட்டி திருப்பி வந்துடுவான்னு சொல்லிட்டு சொன்னாங்கலாம். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா, தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிரிட்ஜ் மேலே எடுத்துகிட்டு போய் விட்டோம். பையன் எஸ்கேப் ஆயிட்டான். ஏண்டா நாயே, வெளியே போடா நாயே. ரொம்ப நன்றி. கொஞ்ச நாளைக்கு அந்த பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எலி பிரச்சனை இல்லாமல் அடிக்கடி கொஞ்சம் போயிட்டு இருந்தது. நானும் பயந்துட்டு டெய்லியும் வண்டி எடுக்கும் போதெல்லாம் செக் பண்ணுறது, எலி இருக்கா உள்ளே இருந்ததான்னு சொல்லிட்டு இன்ஜினை செக் பண்ணுற வேலையை வச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, எலி தொல்லை போயிடுச்சு போல அப்படின்னு நான் நினச்சா, தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்தான். அந்த கம்பேக்கால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் எரிஞ்சால் பிரேக்கிங் சிஸ்டமில் ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கம்னாட்டி என்ன பண்ணியிருக்கான், அதை கடிச்சு பிடுங்கி போட்டிருக்கான். சரி இது என்னடா ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபால்ட் சரி பண்ணியாச்சு. அப்படி இருந்தோம் அந்த லைட்டு போயிடுச்சு. திடீர்னு செக் லைட்டை திருப்பி எரிய ஆரம்பிச்சது. சரி இது என்னடா இது புதுசாக இருக்கே, திடீர்னு இப்படி வந்தது, அதால தான் இது எரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் யார்கிட்டே கேட்குறோம், சிஸ்டம் வச்சு தான் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுக்கும் கடைசியாக நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக இன்ஜினை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இன்ஜினை செக் பண்ணும்போது தான்
இன்ஜின் வேறு திருப்பி கடிச்சிருக்கான். அவன் அப்படியே இங்கே மண்ணு. டேய் குணா, என்னடா ஆச்சு உனக்கு? இதெல்லாம் நம்மளுக்கு புதுசா. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? சரி ஓகே, அதையும் ஓட்டி சரி பண்ணதுக்கப்புறம் அந்த செக் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே, என்னடா இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம். அந்த காருக்கு அந்த இன்ஜினுக்கு ஸ்ப்ரே வாங்கி அடிக்கிறோம். அதை அடித்து பார்த்து அந்த ஸ்ப்ரே அடித்தா எங்களுக்கு தான் திணறுது, மூச்சு திணறுது வண்டிக்குள்ளே உட்காந்தாலே. ஆனால் எலி போயிட்டு தான் இருந்திருக்கு. அது எதுவும் பண்ண முடியல. அந்த எஃபெக்ட் இன்ன வரைக்குமே இருக்குது. நான் அந்த ஸ்ப்ரே வாங்கி அடித்தது போன வருஷம் டைமில் அடித்தேன். இப்போ வரைக்குமே நான் இன்ஜின் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். லைக் அதோட அந்த எலி ஸ்ப்ரேயோட எஃபெக்ட் இருக்கும். நமக்கு இருக்குது, ஆனால் எலி போயிட்டு தான் இருக்குது ஜாலியாக. அதனால் அதுவும் வெறும் யூஸ் இல்லை. ஓகே, உங்களுக்கு இந்த எலி மேட்ரு ஏதாவது சொல்யூஷன் கிடச்சா சொல்லுங்கள். நான் இதுக்கு மேலே பொறுமை இழந்து விட்டேன். அதனால் போட்டு தள்ளிடுவோம். முடிச்சிடலாம் தான் இருக்கேன், வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சிடலாமா?